Hi friends, Assalamu alaikum. Welcome to Ask Tamil. நான் உங்க சாய் ராஷிக். நேத்து நம்ம சேனல்ல கஸ்டர்ட் பவுடர் எப்படி வீட்லயே ரெடி பண்றதுன்ற வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கஸ்டர்ட் பவுடரை வச்சு என்னென்ன ரெசிபிஸ்லாம் செய்ய முடியுன்றதை கண்டிப்பாக நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நாமளே வீட்டில் ரெடி பண்ண கஸ்டர்ட் பவுடரை வச்சு எப்படி கஸ்டர்ட் ஃப்ரூட் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ கஸ்டர்ட் பவுடர் எப்படி வீட்டில் ரெடி பண்ணுறதுன்ற வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அல்லது ஆஸ் தமிழ் கஸ்டர்ட் பவுடர் மேக்கிங்னு சர்ச் பண்ணுங்கள், நம்ம வீடியோ அதில் ஷோ ஆகும், அதில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கஸ்டர்ட் பவுடர் இருக்கு இல்லையா, அதிலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணியோ அல்லது பாலோ இது ரெண்டுத்தில் எதுனாலும் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பாக்கெட் பாலோ அல்லது பசும்பாலோ எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பால் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பால் நல்லா கொதி வர ஆரம்பிக்கிட்டோம். கொதி வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா நாம் ஒரு 4 அல்லது 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்கள் இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை கொஞ்சம் கூடவோ குறைச்சலாவோ சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னா இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு விஸ்கோ அல்லது கரண்டியோ வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி பால் நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கஸ்டர்ட் பவுடர் இருக்கு இல்லையா, அதை இதுக்குள்ளே சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கலாம். நான் நேற்று போட்ட கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணுற வீடியோவில் சில பேர் கேட்டிருந்தாங்க, இது கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்குமான்னு. கடையில் கிடைக்கிறது இல்லைங்க, அதை விட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். 1/2 லிட்டர் அளவு பாலுக்கு 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் தேவைப்படுங்க. இப்போ நம்ம செய்கிற அளவு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கும் போது இந்த மாதிரி நமக்கு லைட்டாக கெட்டியாகி வரும். ஒருவேளை நீங்கள் சேர்க்கக்கூடிய பால் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா 1-2 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதுதான் நமக்கு சரியான பக்குவம். இந்த மாதிரி லைட்டாக கெட்டி பதம் வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு நல்லா லிக்விடாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம எடுத்து ஊற்றுனோம்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ஸோ இப்போ இது ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு ஆறிடுச்சு. இப்போது நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள் 1 கப் சேர்த்துக்கிறேன். கூடவே உதிர்த்து வச்சுருக்க மாதுளை முத்துக்கள் 1 கப் சேர்த்துக்கிறேன். கூடவே பச்சை திராட்சை விதை இல்லாமல் இருக்கு இல்லையா, அது 1 கப் சேர்த்துக்கிறேன். கூடவே மாம்பழம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற ஃப்ரூட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாங்க, இதுதான் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இது கூடவே வாழைப்பழம் கட் பண்ணி சேர்த்தோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொழகொழுப்பு தன்மையாக இருக்கக்கூடிய வாழைப்பழம், மாம்பழம் இந்த மாதிரியான பழங்கள் நமக்கு சேர்க்கும் போது இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா அடியோடு பரட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப ஒரு மாதிரி கூழ் மாதிரி மசிக்கக்கூடாது, அடியோடு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் செஞ்சுருக்க அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கப் அளவுக்கு வரும். ஸோ உங்கள் வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்களை குறைச்சி நீங்கள் செஞ்சுக்கலாம். கடையில் வாங்குகிற கஸ்டர்ட் பவுடரில் செய்கிறத விட இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.